காணப்படும் வெண்காசிவனே அவர் என்றும் இவர் கருதுகிறார். நமது கருத்துப்படி கரூர் கல்வெட்டு கிபி 1 அல்லது கிமு 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வெண்காசிவன் கல்வெட்டை அதிகபட்சமாக அவர்கள் சொல்கின்றபடி 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது கால முரணாக இருக்கிறது. என்றால் செங்காயவனாக இருந்தவர் வெண்காயவனாக ஆறுவதற்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறார். எனவே இந்த கருத்து முற்றிலும் அந்த சான்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சான்றாக கால முரண்பட இருக்கிறது. இவரது கருத்துப்படி பூரணகாசியவர் மற்கலியின் சமகாலத்தவர், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மறுகால்தலை கல்வெட்டு குறிப்பிடும் வெண்காசிவன் பெயரில் சா என்ற கிரந்த எழுத்து இருப்பது கொண்டு இதன் காலத்தை கிமு 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டு என நான் கருதுகிறேன். புகழூர் கல்வெட்டில் குறிக்கப்படும் மூதாமணன் செங்காயவனின் கல்வெட்டு கிபி 1ஆம் நூற்றாண்டினது. எனவே காலமுரண் உள்ள சான்றுகளை கொண்டு செம்பிறப்பு வெண்பிறப்பு என படிநிலைகளை அமைப்பது முற்றிலும் பொருத்தமற்றது. மேலும் கிமு 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் காணப்படும் வெண்காசிவரை கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதுவதும் பொருத்தமற்றது. அடுத்து பூவிலுடையார் மலை என்பது இந்த சீவலப்பேரி அந்த மறுகால்தலை மலைக்கு பேர் பூவில் உடையார் மலை என்பது. அந்த பூவில் உடையார் மலையில் பூவிலுடைய சாஸ்தா என்ற ஒரு ஐயனார் கோயில் மிக பிரசித்தம். அனைத்து பகுதி கிராம மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் அதில் சென்று வழிபடுவர். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஐயனார் உட்பட பூரணை புஷ்கலை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று உருவங்களை நேரில் நாங்கள் ஆய்வு செய்தபோது 200 அல்லது 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உருவம். அந்த 3 உருவங்களையும் இவர் ஆண் உருவங்களாக எடுத்துக்கொண்டு இந்த ஆஜீவக மூவராக, அதாவது மற்கலி கோசாலர், பூரண காசியவர், பகவத கச்சாயனர் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மூவராக ஆண்களாக எடுத்துக்கொண்டு இந்த கோயில், இந்த ஐயனார் கோயில் அந்த சமண கல்வெட்டோடு தொடர்புடையது. எனவே இந்த 2மே கூட ஆஜீவக சின்னங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே முன்னாலே வைத்திருக்கக்கூடிய யானை உருவத்தை ஆஜீவகத்தின் குறியீடு என்று எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் எங்கெல்லாம் யானை இருக்கிறதோ அதெல்லாம் ஆஜீவக சின்னங்கள் என்று வாதிடுகிறார். அதுபோல தமிழகத்தில் எங்கெல்லாம் ஐயனார் கோயில்கள் இருக்கிறதோ அதெல்லாம் ஆஜீவக கோயில்கள் என்றும் அவர் வாதிடுகிறார். இந்த கருத்துக்கள் எந்த வகையிலும் பொருத்தமுடைய கருத்துக்கள் அல்ல என்பதற்கு அந்த ஊரிலே கிடைத்த ஒரு இலக்கியம் முக்கூடர் பள்ளு, அதிலே சொல்லப்படுகிறது. அதில் என்ன சொல்கிறார் இவர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்லும் போது அந்த 3 பூரண, அதாவது ஐயனார், பூரணை, பொற்கலை என்ற 3லுமே கூட பல வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று சிவப்பு, இன்னொன்று வெள்ளை. எனவே செம்பிறப்பு வெண்பிறப்பு என்பது இங்கே வந்துவிட்டது என்று அவர் காட்டுகிறார். ஆனால் அதற்கு மாற்றாக முக்கூடர் பள்ளியிலே ஒரு சான்று இருக்கிறது. பொங்கலுமிட்டு தேங்காயும் கரும்பும் பூலா உடையாருக்கு சால கொடுங்கள், குங்குமத்தோடு சந்தனம் கலந்து குமுக்கா உடையார் ஐயர் தமக்கு சாத்தம், கங்கணம் கட்டிய 7 செங்கடாயும் கரையடி சாஸ்தா முன்னே வரைய வெட்டும் என்று சொல்லி குங்குமத்தையும் சந்தனத்தையும் கலந்து அந்த சிலைகளுக்கு தேய்த்த காரணத்தாலே இன்று ஒருவேளை இது சிவப்பாகவும் வெள்ளையாகவும் தோன்றலாம். எனவே அதை வைத்துக் கொண்டு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு சிற்பங்களை வைத்துக் கொண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்வது சற்றும் பொருத்தமற்றது என்ற என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். அடுத்து சித்தன்னவாசலும் ஆஜீவகம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். சித்தன்னவாசல் இருக்கக்கூடிய 2 நிமிடம் எடுத்து 1 நிமிடம். சித்தன்னவாசல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த அந்த ஓவியங்கள், அங்கே குடைவரை கோயில்களை அவர் ஆஜீவகத்தோடு தொடர்பு படுத்துவது மட்டுமல்லாமல் சங்க காலத்திய பாண்டியவனாகிய நெடுஞ்செழியன் தான் அதை எடுத்தான். அங்கே இருக்கக்கூடிய ஓவியத்தினுடைய அரசனும் அரசியும் நெடுஞ்செழியனும் அவனுடைய மனைவியும் என்று சொல்வதோடு அங்கே இருக்கக்கூடிய பிராமி கல்வெட்டாக பழந்தமிழ் கல்வெட்டாக இருக்கக்கூடிய அந்த இருமிநாடு குமிழூர் பிறந்த காவுடி ஈதேனுக்கு சிறுகோவில் இளையர் செய்த அதிட்டனம் என்ற கல்வெட்டக்கூடிய காவுடி என்ற சொல்லை இவர் நாம் காவிதி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர் அந்த காவிதி என்ற பெண்பாலாக எடுத்துக்கொண்டு அதை இந்த மற்கலி கோசாலுடைய மாணவியான ஆலகாலா என்ற கொயவ பெண்ணாகவும் கருதி, அந்த ஆலகாலா என்ற கொயவ பெண் இந்த ஊரை சேர்ந்தவர், சித்தன்னவாசலை சேர்ந்தவர். இது உண்மையானால் மற்கலி கோசாலர் இந்த ஊரிலேதான் தன்னுடைய கடைசி காலத்தை கழித்து இந்த குகையிலே தான் உயிர் விட்டிருக்கிறார் என்று அவருடைய சித்தன்னவாசல் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி முன்னுக்கு பின் பொருத்தமில்லாத சான்றுகளையும் முன்னுக்கு பின் முரண்பட்ட தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆஜீவகம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய குகைகள் அனைத்துமே ஆஜீவக குகைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஐயனார் கோயில்களும் ஆஜீவகம் சார்ந்தவை என்ற என்னுடைய கருத்தை மறுத்து அனைத்துமே என்ற பிற்காலத்திற்குரிய சான்றுகள், இங்க இருக்கக்கூடிய 8, 9 நூற்றாண்டு கல்வெட்டுகள் சான்றுகள், சிற்பச் சான்றுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அத்தனையும் சமண சமயத்திற்கே சார்ந்தவை என்ற என்னுடைய கருத்தை இங்கே நிறுவி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.